ஏன்னா இது பந்தல போடுச்சுன்னா பழக்கடையை போட்டு வச்சிருக்கீங்க. அட ஆமாங்க, சில பல நாட்களுக்கு முன்னாடிலாம் இல்லைங்க, ரீசெண்டா ஒரு கல்யாண பங்கனுக்காக மாணிக்க மகள் போயிருந்தப்போ என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பார்த்தா பெரிய அரண்மனையோட நுழைவு வாயில் மாதிரி பெரிய ஃபிளவர் டென்ட்டோட செம்மையா பண்ணிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள போட்டோவை கூட ரொம்பவே டெக்கரேட்டிவா வச்சிருந்தாங்க. இதோட முடிச்சான்னு பார்த்தா படிக்கட்டுக்கு ஒரு ஆர்ச்சி, மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஆர்ச்னு ஃபிளவர்ஸா பறக்க விட்டுட்டாங்க. என்னோட ஃபேவரட் என்னன்னா விநாயகருக்குன்னு ஒரு ஆர்ச்சை வச்சு செம்மையா செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே தெய்வீகமா இருந்துச்சு. ஃபைனலா ஸ்டேஜ் டெக்கரேஷனை பார்த்தாச்சுங்க. யப்பா, இப்படி ஒரு ஸ்டேஜை நான் பார்த்ததே இல்ல. திருப்பதிக்கே போன மாதிரி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி அம்பாள் உருவத்தை தத்ரூபமா ஸ்டேஜ்ல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செல்ஃபி ஸ்பாட்டுமே தனியா இடம் ஒதுக்கி பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல டோட்டலா சொல்ல போனா என்ட்ரன்ஸ் ஆர்ச்சில இருந்து ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா டெக்கரேஷனுமே இவங்க ஒரே ஆளா பண்ணியிருக்காங்க. லைட்டிங், சவுண்ட் சிஸ்டம்னு எல்லாமே பக்காவா கொண்டு போயிருந்தாங்க. இவங்க கிட்ட டெக்கரேஷன் மட்டும் இல்லங்க, லைவ் ஆர்கெஸ்ட்ரா, பவுன்சர்ஸ், வெல்கம் கேர்ள்ஸ், வெல்கம் டான்ஸ்னு ஒரு ஈவென்ட்க்கு தேவையான எல்லாத்தையுமே உங்க கையில இருக்க அஃபோர்டபிள் பிரைஸ்லயே சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. சோ மக்களே, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனோ, கமர்ஷியல் ஃபங்க்ஷனோ, இல்ல கெட் டுகெதர் ஈவென்ட்ஸ்னு எந்த மாதிரியான ஈவென்ட் அண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா கிளாசிக் டெக்கரேஷன் ஈவென்ட்ஸோட இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீ இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.